Hi viewers, welcome to the new playlist for 12th Standard Computer Science. இந்த வீடியோவில் யூனிட் 1ல உள்ள சாப்டர் 1 ஃபங்க்ஷன்ல இருக்கிற இன்ட்ரடக்ஷனை பற்றி படிக்க போகிறோம். அல்காரிதம் அப்படின்னா என்ன, ப்ரோக்ராம்னா என்ன, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பீஸா எப்படி செய்யணும்? ஃபஸ்ட்டு பேஸுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணி ரோல் பண்ணணும். செகண்ட் சாஸ், சீஸ், டாப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். தேர்ட் பீஸாவை அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்லாம். சரி, பீஸாக்கும் அல்காரிதமுக்கும் ப்ரோக்ராமுக்கும் என்ன சம்மந்தம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பீஸா செய்ய பிளான் பண்ணுறோம்ல, அதாவது ரெசிபி, அதுதான் அல்காரிதம். நம்ம கோல் பீஸா ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ண போகிறோன்னு சிம்பிளான ஸ்டெப்ஸில் எழுதுறது தான் அல்காரிதம். ஸோ அல்காரிதம்க்கு எக்ஸாம்பிள்: Step 1, roll the dough. Step 2, spread the sauce, add cheese and toppings. Step 3, bake the pizza in the oven. Step 4, slice and serve it. ப்ரோக்ராமுக்கு எக்ஸாம்பிள் ஒரிஜினலாக பீஸா மேக் பண்ணுறது, அதாவது பிளானை ரியல் டைமில் எக்ஸிக்யூட் பண்ணுறது. கன்சாலிடேட் பண்ணி சொல்லணும்னா அல்காரிதம்னா பிளான், ஸ்டெப்ஸை சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்கிறது. ப்ரோக்ராம்னா பைத்தான், C++, ஜாவான்னு ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கம்ப்யூட்டரில் ரன் ஆகிற ஆக்சுவல் கோடு. இப்போ என் கோல் 2 நம்பரை ஆட் பண்ணணும். லெஃப்ட் சைடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்குறது தான் அல்காரிதம். Step 1 start, Step 2 input 2 numbers num1 and num2. Step 3 calculate the sum is equal to num1 plus num2. Step 4 output the sum. Step 5 end. ரைட் சைடில் பிளாக் பேக்ரவுண்டில் இந்த லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பைத்தான் கோட ஆட் பண்ணியிருக்கேன். அல்காரிதமில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். எக்ஸாம்பிள் ஸ்டெப் 2 எடுத்துக்குவோமே. இன்புட் 2 நம்பர்ஸ் num1 and num2 அப்படின்னு போட்டிருக்கிறேன். அந்த ஸ்டெப்புக்கு பைத்தானில் ரைட் சைடில் num1 is equal to int of and put of enter first number, num2 is equal to int of and put of enter second numberன்னு 2 ஸ்டேட்மெண்ட்டில் எழுதியிருக்கிறேன். அதை தான் உங்கள் புக் இன்ட்ரடக்ஷனில் அல்காரிதம்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் யூஸிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Algorithms are expressed using statements of programming language. Introductionல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அல்காரிதமோட டைம் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த இமேஜில் எத்தனை சாக்லேட் இருக்கு? 3. 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணி சொல்லிட்டீங்க, கரெக்டா? இப்போ இந்த இமேஜில் எத்தனை சாக்லேட் இருக்குன்னு கேட்டால் கவுண்ட் பண்ண எவ்வளோ டைம் ஆகும்? கவுண்ட் பண்ணுற டைம் இந்த டாஸ்கில் எத்தனை சாக்லேட்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இருக்குது. நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் லெஸ்ஸாக இருந்தால் கவுண்டிங் டைம் லெஸ்ஸாக இருக்கும். நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் நிறையா இருந்தால் கவுண்டிங் டைம் அதிகமாகும். இன்புட் சைஸை பொறுத்து டைம் இருக்குது. ஸோ இந்த கேஸில் வந்து ஒன்றா நம்ம ஸ்கேன் பண்ணி கவுண்ட் பண்ணுறனால இது வந்து O of n லீனியர் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சினாரியோ எடுத்துக்கோங்க. டிக்ஷனரியில் ஏதோ ஒரு வேர்டுக்கு மீனிங் தேடுறீங்க. இப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சார்ட் ஆகி இருக்கிறனால உங்கள் சர்ச் 1 by 1 இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு டிக்ஷனரிங்கிற வேர்டுக்கே டிக்ஷனரியில் மீனிங் தேடுறீங்கன்னு எடுத்துக்கோங்களேன். அது 400th வேர்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1 2 3 4ன்னு ஃபஸ்ட்டு வேர்டில் இருந்து நீங்கள் தேடிட்டு போக மாட்டீங்க. அதாவது 400 அட்டம்ஸுக்கு அப்புறம் தான் என்னால் அந்த வேர்டை கண்டுபிடிக்க முடியும்ன்ட்டு வராது. இப்போ சாக்லேட் 400 இருக்குன்னா ஒன்றா ஸ்கேன் பண்ணி கவுண்ட் பண்ணி 400 தான் நம்மளால் சொல்ல முடியும். பட் இங்கே நம்மளுடைய கேஸ் டிஃப்ரெண்ட். ஆல்ரெடி சார்ட் ஆகி இருக்குது. ஸோ நம்ம சர்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு A, நெக்ஸ்ட் B, அதுக்கடுத்து C, அதுக்கடுத்து D தான் இருக்கும்னு தெரியும். ஸோ ரேண்டமாக ஒரு வேர்டை பார்ப்போம் கண்ணில் படுறத. அதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணணுமா இல்லை பின்னாடி சர்ச் பண்ணணுமா அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு ஹாஃபை இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த ஹாஃபில் மட்டும்தான் தேடுவோம். இப்படியே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணுறத O of log n லாகரிதமிக் டைம் அப்படின்னு சொல்லுவோம்.
சரி, இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வந்திருக்கும். துணிக்கடைக்கு போனால் ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா இல்லையான்னு டிசைட் பண்ண நீங்கள் ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் அல்காரிதம் எழுதி எவாலுவேட் பண்ணுறப்போ முக்கியமான க்ரைட்டீரியா டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த டாஸ்க். மீனிங்ஃபுல்லாக 2 அப்ரோச்சில் எது பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்க முக்கியமான ஃபேக்டர் டைம் டேக்கன். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக தான், அதனால தான் நம்ம இன்ட்ரடக்ஷனில் ஃபஸ்ட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ 2 அல்காரிதம் கையில் கொடுத்து ஒரே டாஸ்க்கை பண்ணுறதுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால், நீங்கள் மேக் பண்ணுற டெசிஷன் இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, கம்பைலரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, இல்லை கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் தான். சேம் அல்காரிதம் ஒரு லாங்குவேஜில் ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன்னொரு லாங்குவேஜில் ஸ்லோவாக இருக்கும். ஹைஸ்பெக் கம்ப்யூட்டரில் ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன்னொரு பேசிக் கம்ப்யூட்டரில் அதே லாஜிக் ஸ்லோவாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம டெசிஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்காது. அது அல்காரிதமோட கரெக்ட் குவாலிட்டியை ஐடென்டிஃபை பண்ண நம்மளால் அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ நம்ம ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னா, இன்புட் க்ரோ ஆனால் இந்த அல்காரிதம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ கரெக்டான அல்காரிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு கம்பேரிசனுக்கு வி டோன்ட் கன்சிடர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் கம்பைலர் ஆர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். நம்ம ஃபோக்கஸ் இன்புட் க்ரோ ஆனால் இந்த அல்காரிதம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற பேசிக் தான். அதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்கிறோம். நம்ம டெசிஷன் க்ரைட்டீரியா எந்த அல்காரிதம் பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணுறதுக்கு இதுதான். ஹவு அல்காரிதம் ஒர்க்ஸ் ஆஸ் இன்புட் க்ரோஸ். எவ்வளோ டைம் எடுக்கும், எவ்வளோ மெமரி தேவைப்படும். 5 சாக்லேட்ஸ் இருக்கிற இடத்துல 50 இருந்தால் என்ன ஆகும், 500 இருந்தால் என்ன ஆகும், 50,000 இருந்தால் என்ன ஆகும், 1 lakh இருந்தால் என்ன ஆகும். ஸோ இன்புட் க்ரோ ஆக ஆக அல்காரிதம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் 2 அல்காரிதம் கொடுத்து ஒரு டாஸ்க்கை சால்வ் பண்ணுறதுக்கு இதில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த பேசிஸில் டைம் காம்ப்ளெக்சிட்டி பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய டெசிஷன் மேக் பண்ணுவோம். ரொட்டீன்னா என்ன? திரும்ப திரும்ப செய்கிறத ரொட்டீன்னு சொல்லுவோம். இப்போ டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி குளிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொட்டீன் லைஃப் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரியல் லைஃப்பில். அதில் லஞ்ச் பேக் பேக்கிங்னு இருக்கிற ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா, வாட்டர் பாட்டில், லஞ்ச் டவல், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் வைக்கணும். ஸோ இது பார்ட் ஆஃப் த ரொட்டீன். அதை நம்ம சப் ரொட்டீன்னு சொல்லலாம். ஸோ எந்த மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராமில் திரும்ப திரும்ப ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய நீட் இருக்கலாம், அப்போது சப் ரொட்டீன்ஸை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், நீங்கள் ஹாஸ்டலில் இருந்தால் கையில் மொபைல் இருந்தால் டெய்லி பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறது காமன். டெய்லி 10 digit மொபைல் நம்பரையும் நீங்கள் டைப் பண்ணி கால் பண்ண மாட்டீங்க. கான்டாக்டில் நம்பரை 1 time சேவ் பண்ணிவிட்டு எப்போல்லாம் பேசணுமோ ஜஸ்ட் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது அந்த நம்பரை ரிட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். அந்த 10 digits ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகி அந்த பேசிஸில் கால் பண்ணுவோம். சப்ரொட்டீன்ஸும் இந்த வேலையை தான் பார்க்கும். Subroutines are small sections of code used to perform a particular task repeatedly. திரும்ப திரும்ப பண்ண வேண்டிய டாஸ்க்கை 1 time நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்பப்போ வேணுமோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி 10 digit நம்பரை 1 time ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்பப்போ வேணுமோ அப்பப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சப்ரோட்டினும். இதை ஃபங்க்ஷன்னு கூட சொல்லுவோம். சப்ரோட்டின்ஸை பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட இன்ட்ரோ செக்ஷன் முடியுது. லெட்ஸ் கேட்ச் அப் த நெக்ஸ்ட் டாபிக் இன் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் forget to subscribe to the Last Minute Professor channel. Stay tuned. Thank you for watching.